ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூடியூப்பில் எப்படி 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 13 டேஸில் வந்து அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனோட வரும். நான் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு டைட்டில் சொன்ன உடனே எல்லாருமே நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு கண்டிப்பாக செக் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் எவ்வளோ பேர் வந்து நம்மளோட சேனலில் போகிற எல்லா வீடியோஸையும் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுறீங்கன்னு தெரியல. நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், நமக்கு வந்து இன்னொரு சேனலும் இருக்குது அப்படின்ட்டு. நம்ம சேனல் எபோட்டில் பார்த்தீங்கன்னா அதோட லிங்க் இருக்கும், போய் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த சேனலில் வந்துட்டு நான் செப்டம்பர் 3 வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். வித்தின் 1 மந்த்து 13 டேஸ்க்குள்ளேயே வந்து எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் ஆகிட்டாங்க. ஸோ நான் அந்த சேனலில் வந்து என்ன நடந்துச்சு, நான் எப்படியெல்லாம் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அச்சீவ் பண்ணேன் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அப்புறம் நீங்கள் இன்னொரு கொஸ்டின் கூட கேட்பீங்க, எப்படி வந்து அந்த சேனலை மட்டும் அச்சீவ் பண்ணேன், இதில் மட்டும் எப்படி அச்சீவ் பண்ணல அப்படிங்கிறது கண்டிப்பாக கேட்பீங்க. எல்லாத்துக்குமே அந்த டவுட் வந்து இருக்கும். நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது பெருசு இல்லை, ஆனால் நம்ம போடுற கண்டென்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அது மாதிரி தான் எனக்கு அந்த கண்டென்ட் வந்து கொஞ்சம் நல்லாவே கிளிக் ஆச்சு. ஷார்ட் டைமில் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஏர்ன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ வந்து நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4 மந்த் கிட்ட ஆச்சு. இந்த 4 மந்த்லேயே வந்துட்டு எனக்கு என்னோடது 8600 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அது வந்து கண்டென்ட் வந்து கிளிக் ஆச்சு, அதனால எனக்கு அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கிடைச்சாங்க. இது வந்து ஒரு டெக் சேனல். ஸோ இதில் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ரீச் கிடைக்காது, கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். எனக்கு பர்சனலாக இந்த கண்டென்ட் ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணினே. எனக்கு இந்த மாதிரியான கண்டென்ட், இந்த இன்ஸ்டாகிராம் பற்றின விஷயங்கள், யூடியூப் பற்றின விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் தெரியும், அதனால தான் நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எனக்கு பர்சனலாக பிடிச்சனால தான் இந்த சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் லேட்டாக வந்து வந்தாங்கன்னா கூட எனக்கு பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ உங்களுக்கு இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் முழுக்க என்னோடய இன்னொரு சேனலில் எப்படி நான் சப்ஸ்கிரைபர்ஸ் ஏர்ன் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் நான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான கண்டென்ட் ஐடியாஸ் வந்து நான் கண்டிப்பாக போட போகிறேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாளைக்கு நம்ம போடுற வீடியோஸை நீங்கள் பார்க்க முடியும். சரி, ஓகே, ரொம்ப நேரம் வளவலன்னு பேசாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஏர்ன் பண்ணுறதுக்காக சில தப்புகள் எல்லாம் பண்ணுவாங்க. அது என்னென்ன மிஸ்டேக்ஸ் அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் வந்து என்ன அப்படின்னா, மற்றவங்களோட சேனல் வீடியோஸில் போயிட்டு கமெண்ட் பண்ணுவாங்க நிறைய பேர். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வீடியோவோட லிங்க்கையும் போய் அதில் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ பாருங்கள் அப்படின்னாலும் நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவாங்க. அது பண்ணுறதெல்லாம் வெறும் வேஸ்ட் ஆஃப் டைம்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, ஒரு வீடியோஸில் நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸை பார்த்துட்டு அவங்களோட சேனல் வந்து செக் பண்ணி பார்க்குற அளவுக்கு அவங்களுக்கு டைம் இருக்குமோ என்னன்னு தெரில. ஸோ அதனால் இது வேஸ்ட் ஆஃப் டைம் தான் சொல்வேன். அடுத்ததாக செகண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சப் இது வந்து நிறைய பேர் பண்ணுவாங்க. இதுவும் வேஸ்ட் ஆஃப் டைம்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இப்போ வந்து நீங்களும் ஒரு சேனல் வச்சுருக்கீங்க, ஆப்போசிட்டில் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறவங்களும் ஒரு சேனல் வச்சுருக்காங்க. ஸோ 2 பேரோட மோட்டிவும் என்னவா இருக்கும் அப்படின்னா, சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதா இருக்கும். ஸோ அவங்களும் உங்களோட வீடியோஸை வாட்ச் பண்ண மாட்டாங்க, நீங்களும் உங்களோட வீடியோஸை வாட்ச் பண்ண மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு தேவை வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் கிடையாது, உங்களோட ஆடியன்ஸ் தான் உங்களுக்கு வந்து தேவை. எவ்வளோ பேர் உங்களோட வீடியோஸை வாட்ச் பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் உங்களுக்கு ஜெனியூனாக இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதனால் இந்த சப் அப்படிங்கிற ஒரு இதை வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் ஏறினா கூட உங்களோட வீடியோஸோட வியூஸ் கவுண்ட் வந்து கண்டிப்பாக ஏறாது. ஸோ இந்த விஷயத்த பண்ணாதீங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை அவங்களோட ஃபேமிலிஸ்க்கோ யாராவதுக்கு வந்து அனுப்பிச்சுட்டு, இந்த வீடியோ பாருங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இது வந்து தப்பு கிடையாது. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். ஏன்னா யாருமே இல்லாதவங்களுக்கு நம்ம ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸாவது நம்மளோட வீடியோஸ் பார்க்குறாங்களே, ஒரு 10 வியூ 50 வியூவாவது போகுதே அப்படிங்கிற ஒரு தாட் வந்து இருக்கும். நம்மளுக்கு கொஞ்சம் பூஸ்டப்பாக கூட இருக்கலாம். ஆனால் இப்போ என்னென்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து ஒரு 2 வீடியோ 3 வீடியோ பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் போடுற 2 வீடியோ 3 வீடியோ மட்டும்தான் பார்ப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களோட வீடியோஸ் அவங்க திரும்ப உங்களோட சேனலில் போய் பார்க்கவே மாட்டாங்க. ஸோ இதனால் உங்களோட சப்ஸ்கிரைப்ஸ் கவுண்ட் மட்டுமே ஏறுமே தவிர உங்களோட வியூஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ உங்களுக்கு தேவையான ஆடியன்ஸை நீங்கள் தான் வந்து ஏர்ன் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறது, நீங்கள் வீடியோஸ் போடுங்க, கண்டினியூஸாக போட்டிங்கன்னா
ரெக்கமெண்ட் பண்ணு மற்றவங்களுக்கு. என்னோடய வீடியோஸ் 2-3 வீடியோஸ் அந்த மாதிரி தான் ரெக்கமெண்ட் ஆகி தான் வந்து என்னோடதுலேயே ரீச் கிடச்சி என்னோடய சேனலில் இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் 0 சப்ஸ்கிரைபர்ஸ்லேருந்து எல்லாமே நான் ஏர்ன் பண்ணது தான். ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே நான் ஷேர் பண்ணல, ஃபேமிலிஸ்க்கும் யாருக்கும் ஷேர் பண்ணல. ஏன்னா சில பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்லாம் என்ன சொல்லிடுவாங்க, டிமோட்டிவாக சொல்லிடுவாங்க, இதையே பண்ணுற வேறு ஏதாவது பண்ணு அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் டிமோட்டிவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் யாருக்குமே சொல்லலை, நானாகவே தான் எல்லாமே பண்ணேன். ஸோ என்னோடய 0 சப்ஸ்கிரைபர்ஸ்லேருந்து நானே தான் எல்லாத்துக்குமே வந்து ஏர்ன் பண்ணேன். யார்ட்டையுமே நான் சொல்லலை, என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேத்துக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்களும் நீங்கள் 0 சப்ஸ்கிரைபர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக நம்மளோட சேனலும் ஒரு நாள் ரீச் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களோட சேனலும் க்ரோத் ஆகும். சரி, ஓகே. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். எனக்கு பர்சனலாக என்னோடய சேனல் வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆனாங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஷார்ட்ஸ் தான் போட்டுட்டு இருந்தேன். ஷார்ட்ஸ் போட்டு ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் ஏர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து வீடியோஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஷார்ட்ஸும் போட்டேன், என்னோடய வீடியோஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு, நல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டும் இன்க்ரீஸ் ஆச்சு. இதில் ஒரு மிஸ்டேக் வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, வெறும் ஷார்ட்ஸ் மட்டுமே நான் போட்டுட்ருந்தேன். அதனால் எனக்கு வந்து மானிட்டைசேஷனுக்கு தேவையான வாட்ச் ஹவர்ஸ் வந்து கிடைக்கல. ஸோ அதனால தான் நான் வந்து திரும்பவும் ஃபுல் வீடியோ போடுறதுக்கு ஆரம்பித்தேன். 6 மினிட்ஸ் 7 மினிட்ஸ் அந்த மாதிரி ஃபுல் வீடியோ போடுறதுக்கு ஆரம்பித்தேன், கூடவே ஷார்ட்ஸும் போட்டேன். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஃபுல் வீடியோவும் போடுங்க, கூடவே ஷார்ட்ஸும் போடுங்க. ஃபுல் வீடியோ உங்களுக்கு வாட்ச் டைம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும், ஷார்ட்ஸ் வந்து உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இது வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம் ஷார்ட்ஸ் அப்படிங்கிறது. ஷார்ட்ஸ் வந்து அதிகமாக ரீச் ஆகும், நிறைய பேர்த்துக்கு ஃபுல் வீடியோ ரீச் ஆகாத விட ஷார்ட்ஸ் வீடியோ வந்து அதிக பேர்த்துக்கு ரீச் ஆகும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ரீச் ஆகாத என்னமோ ஒரு 3 வீடியோ 4 வீடியோ போட்டிங்கன்னா கண்டிப்பாக ரீச் ஆகும். ஸோ அதனால் ஷார்ட்ஸ் போட்டு உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஏர்ன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் லாங் வீடியோஸ் போடும்போது கொஞ்சம் வீடியோவோட லென்த்தை அதிகம் பண்ணிக்கோங்க. 8 நிமிஷத்துக்கு மேலே போடுங்க, 12 நிமிஷத்துக்கு உள்ளே முடிச்சிருங்க. 8 to 12 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து வீடியோஸ் வர மாதிரி பார்த்துக்கோங்க. எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ யாராவது ஒரு வியூவர்ஸ் நீங்கள் போட்ட கண்டென்ட்டில் வந்து சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களோட வீடியோ வந்து லாங்காக இருந்துச்சு அப்படின்னா யூடியூப் என்ன பண்ணுன்னா, இவங்க வீடியோ வந்து லாங்காக இருக்குது, ஸோ இவங்க நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டில் போகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நல்ல டேக் தம்ப்நெயில் அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா, உங்களோட டைட்டிலும் நல்லா அட்ராக்டிவாக இருந்துச்சு அப்படின்னா, உங்களோட வீடியோஸை அவங்க கிளிக் பண்ணி பார்க்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இது மூலயமா நம்மளோட வாட்ச் ஹவர்ஸும் சீக்கிரமாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் க்ரியேட் பண்ணுற லாங் வீடியோஸ் வந்து 12 மினிட்ஸ் உள்ள 8 மினிட்ஸ்க்கு மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லாங் வீடியோஸ் போட்ட உடனே எனக்கு வந்து ரீச் கிடைக்கணும், 1000 வியூஸ் 2000 வியூஸ் போகணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து எதிர்பார்ப்பாங்க. எனக்கு வியூஸே போகலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம லாங் வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் போட்ட உடனே கண்டிப்பாக ரீச் கிடைக்காது. நம்ம வீடியோஸ் வந்து ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த சேனல்லே இப்போ செக் பண்ணிங்கன்னா தெரியும், நம்ம 3 மாதத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் இப்போ தான் வந்து கொஞ்சம் ரீச் கிடச்சிருக்கு. ஏன்னா அப்போ எனக்கு வியூஸே போகலை, அதனால் நான் விட்டுட்டேன். நீ யாரா வீடியோ போடுறது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனால் இப்போ பார்த்தா அதில் வந்து வியூஸ் போகுது. ஸோ அதனால் சரி நம்ம டெய்லியும் கண்டினியூஸாக வீடியோஸ் போடுவோம் அப்படின்னு கண்டினியூஸாக போடுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் விட்டுறாதீங்க, கண்டினியூஸாக வீடியோஸ் போடுங்க. அது எப்போ ட்ரெண்ட் ஆகுதோ ஆகிட்டு போச்சு. அது நீங்கள் உங்களோட சேனலில் 30 வீடியோஸோ 40 வீடியோஸோ இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி வீடியோஸ் அவ்வளோ போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு வீடியோ போட்டிங்கன்னா கூட நோ ப்ராப்ளம். ஆனால் நார்மலாக 30 வீடியோஸ் உங்களோட சேனலில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வீடியோஸ் வந்து இன்ஸ்டாக்கோ இல்லை எஃபிக்கோ இல்லை டெலிகிராமுக்கோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அதில் உங்களோட ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க பார்த்துட்டு உங்களோட வீடியோஸ் வந்து பார்க்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. உங்களோட சேனல் லிங்க்கை சென்ட் பண்ணாதீங்க, உங்களோட வீடியோவோட லிங்க்கை வந்து சென்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த லிங்க்கை தொட்டு அவங்க உள்ளே போய் ஒரு வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, உங்களோட கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்க கண்டிப்பாக உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அதர் ஆப்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள், ஆனால் வீடியோவோட லிங்க் மட்டும் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னும் சில முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட வீடியோஸ்க்கு வியூஸ் போனால் மட்டும் பத்தாது, உங்களோட வீடியோஸை பார்க்குறவங்க வந்து அட்ராக்டிவ் ஆகணும். உங்களோட வீடியோஸ் பார்த்து உங்களோட வீடியோஸோட எடிட்டிங்கோ இல்லை உங்களோட ஸ்பீச்சோ இல்லை நீங்கள் போகிற கண்டென்ட்டை பார்த்தோ அவங்க அட்ராக்டிவ் ஆனால் தான் உங்களோட வீடியோஸ் வந்து உங்களோட சேனலை வந்து அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கிறது உங்களோட வேலை. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து உங்களோட வீடியோஸோட கண்டென்ட்டை வந்து ஸ்ட்ராங்காக கொடுங்க. நீங்கள் பேசுகிறத தெளிவாக பேசுங்க, நீங்கள் சொல்கிறத வந்து என்ன சொல்ல அப்படின்னு தெளிவாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கள். ஸோ கண்டென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் போடுற கண்டென்ட்டை தெளிவாக கொடுங்க.
இந்த மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் பண்ணுற விஷயங்கள பார்த்து அவங்களுக்கு பிடிச்சி போய் அவங்க உங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் என்ன அப்படின்னா, நீங்கள் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதும், இல்லை எண்டு கார்ட்லேயுமே நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படின்னு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுங்கள். அப்படி சொன்னீங்க அப்படின்னா தான் நீங்கள் ஞாபகப்படுத்தி விடுறீங்கன்னு அர்த்தம். அப்போ தான் அவங்க வந்து, ஓ ஆமாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வீடியோவோட ஸ்டார்டிங்லேயும் வீடியோவோட எண்டுலேயும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோஸ் போடுங்க. நீங்கள் ரெகுலராக வீடியோஸ் போட்டால் தான் உங்களோட வீடியோஸ்க்கு வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ தான் உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸும் இன்க்ரீஸ் ஆவாங்க. ஸோ அதனால் ரெகுலராக வீடியோ போடுங்க. அதுக்கப்புறம் இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும், இல்லை நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள் ஆயிருக்கு அப்படின்னாலும், உங்களுக்கு சில டிப்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போ நீங்கள் சேனல் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த கண்டென்ட் நீங்கள் என்ன கண்டென்ட்டில் வந்து வீடியோ போடுறீங்களோ, அந்த கண்டென்ட்டை பற்றி கொஞ்சமாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து கண்டினியூஸாக வீடியோஸ் போட முடியும். உங்களுக்கு எதுவுமே தெரில, நீங்கள் போடுற வீடியோஸ் பற்றி எதுவுமே தெரில, எல்லோரும் போடுறாங்க, எல்லோரும் இந்த மாதிரி சேனல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, நானும் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் அது போர் அடிச்சும், அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டென்ட் இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த விஷயத்தில் நீங்கள் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாலும், உங்களுக்கு வியூஸே போகலினாலும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறப்ப உங்களுக்கு பிடிச்சி போய் நீங்கள் ஷேர் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அது வந்து ஒரு நாள் கிளிக் ஆகி உங்களோட சேனல் நல்லா ரீச் கிடைக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்ச கண்டென்ட் நான் ஓரளவுக்காவது தெரிஞ்சிருக்கும் எனக்கு இந்த விஷயத்தை பற்றி அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, நீங்கள் அந்த டாப்பிக்கில் வந்து சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். உங்களுக்கு தெரிஞ்ச கான்டென்ட்டில் வந்து நீங்கள் வீடியோ சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன இந்த எல்லா விஷயத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, உங்களோட சேனல் வியூஸ் இன்க்ரீஸ் ஆகிறது, உங்களோட சேனல் க்ரோத், சப்ஸ்கிரைபர்ஸ், வாட்சவர்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இந்த விஷயங்கள் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை எல்லாமே ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட சேனல் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புனே சொல்லலாம். முக்கியமாக இதில் இருக்கிற எல்லா பாயிண்ட்லேயுமே முக்கியமான ஒரு விஷயம் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணால் உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆவாங்க அப்படின்னா, ஷார்ட்ஸ் போடுங்க. ஷார்ட்ஸ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆவாங்க. கூடவே லென்த்தி வீடியோஸும் போடுங்க. ஷார்ட்ஸ் மட்டுமே போட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களோட வாட்சவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகாது. சப்ஸ்கிரைபர்ஸ் டக்குன்னு இன்க்ரீஸ் ஆயிடுவாங்க, ஆனால் வாட்சவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகவே ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க சேனல் அப்படின்னா வாட்சவர்ஸில் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஸோ அதனால் ஷார்ட்ஸும் போடுங்க, கூடவே லாங் வீடியோஸும் போடுங்க. இது என்னோட பர்சனல் டிப்ஸ் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். சரி, ஓகே, இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்மளோட இன்னொரு சேனல் இருக்குல்ல, அது டவுட்டாக இருந்துச்சுன்னா போய் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்மளோட எடிட்டிங்ஸ்லையோ இல்லை நம்ம பேசுறதுலையோ ஏதாவது கரெக்ஷன் பண்ணிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடைய நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.